ஒரு பெரிய காட்டுல யானைகள் கூட்டமா வாழ்ந்துச்சு. அந்த கூட்டத்துல ஒரு யானை இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா, பலசாலியா இருந்துச்சு. தன்னை யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு கர்வம் பிடிச்சிருந்துச்சு. நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு எப்பவும் சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த யானை ஒரு சின்ன எறும்ப பார்த்துச்சு. அந்த எறும்பு தன்னோட உணவ தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. யானை அந்த எறும்ப பார்த்து, "ஏய் குட்டி எறும்பே, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சின்ன உணவ தூக்கிட்டு போற? நான் நினைச்சா ஒரு மரத்தையே புடுங்கி போட்டுடுவேன். நீ என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு கிண்டலா கேட்டுச்சு. எறும்பு சிரிச்சது. "யானை அண்ணா, நீங்க பலசாலிதான். ஆனா பலம் மட்டும் முக்கியம் இல்ல. புத்திசாலித்தனமும் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நான் உங்களோட பலத்தை விடச் சிறந்தவன்னு நிரூபிப்பேன்" அப்படின்னு சொல்லுச்சு. யானை இன்னும் சத்தமா சிரிச்சுச்சு. "நீயா? என்ன விடச் சிறந்தவளா? இது கனவுலயும் நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த காட்டுல கடுமையான மழை வந்துச்சு. மழை வெள்ளத்துல யானை கால் வழுக்கி ஒரு பள்ளத்துல விழுந்துடுச்சு. எவ்வளவு முயன்றும் அதால வெளிய வர முடியல. "யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. என்னால இந்த பள்ளத்த விட்டு வெளிய வர முடியல" அப்படின்னு சத்தமா கத்துச்சு. அந்த சமயம் அதே எறும்பு அந்த வழியா வந்துச்சு. யானையோட கஷ்டத்த பார்த்து எறும்பு நேரா யானை கிட்ட போயிடுச்சு. "யானை அண்ணா, என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்" அப்படின்னு சொல்லுச்சு. யானை ஆச்சரியமா பார்த்தது. "நீயா எனக்கு உதவி செய்யப் போற? நான் இவ்வளவு பெரியவன், என்னாலேயே வெளிய வர முடியல. நீ எப்படி உதவி செய்ய முடியும்?" அப்படின்னு கேட்டது. "என் பேச்சக்கம் கேளுங்கண்ணா. நீங்க விழுந்த பள்ளத்துல அந்த பக்கமா ஒரு சின்ன துளை இருக்கு. அது வழியா நான் உள்ள போறேன். உள்ள போய் உங்க காதுக்குள்ள புகுந்து உங்கள கடிக்கிறேன். நீங்க பயத்துல பள்ளத்த விட்டு வெளிய வந்துடுவீங்க" அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னது எறும்பு. யானைக்கு ஆரம்பத்துல தயக்கம் இருந்துச்சு. ஆனா வேறு வழி இல்லன்னு புரிஞ்சுக்குச்சு. எறும்பு சொன்னபடியே அந்த சின்ன துளை வழியா பள்ளத்துக்குள்ள போச்சு. யானையோட காதுக்குள்ள புகுந்து சின்னதா ஒரு கடி கடிச்சுச்சு. யானைக்கு அந்த சின்ன எறும்பு கடிச்சாலும் அது காதுக்குள்ள இருந்ததுனால ரொம்ப பயந்துச்சு. வலி தாங்க முடியாம ஒரே தாவலா அந்த பள்ளத்த விட்டு வெளிய வந்துடுச்சு. பள்ளத்த விட்டு வெளிய வந்ததும் தான் யானைக்கு நிம்மதியா இருந்துச்சு. எறும்பு மெதுவா யானையோட காதுல இருந்து வெளிய வந்துச்சு. யானை எறும்பை பார்த்து வெட்கப்பட்டுச்சு. "எறும்பே, நீ சொன்னது சரிதான். பலம் மட்டும் முக்கியம் இல்ல. உன்னோட புத்திசாலித்தனம் என்னோட பலத்த விடச் சிறந்ததுன்னு நீ நிரூபிச்சிட்ட. இனி நான் யாரையும் கேலி செய்ய மாட்டேன். மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லுச்சு. அந்த நாள்ல இருந்து யானை தன்னோட கர்வம் விட்டு எல்லாரையும் மதிச்சு வாழ ஆரம்பிச்சுச்சு. எறும்பும் யானையும் நல்ல நண்பர்களாகவும் ஆனாங்க. நீதி: பலம் மட்டும் முக்கியம் இல்லை. புத்திசாலித்தனம், விடாமுயற்சி மற்றும் தன்னடக்கமாகியவை ஒருவரை மேலும் சிறப்பாக மாற்றும். சிறியவர்கள் என்று யாரையும் இகழக்கூடாது.